கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலும் வரவேற்கிறேன். நாம் இந்த வேத பகுதியை ஒரு முறை வாசித்து விட்டு ஜெபித்து நாம் பிரசங்கத்துக்குள்ளாக போகலாம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15-19 வரை வாசிக்கிறேன். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா பிதாவே, இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உம்முடைய சத்தியத்தை அப்பா நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் பயனடையும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கும் இந்த பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறதே நன்றி. சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறாரே, எங்களுடைய போதகர் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா எங்களுடைய மனக்கண்கள் அப்பா திறக்கப்படட்டும் தகப்பனே. எங்களுடைய மனக்கண்களை அப்பா நீர் பிரகாசிப்பியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் மனக்கண்களை திறந்த ஆண்டவரே, இந்த மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாக, நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீரே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். நாம் கடந்த பல வாரங்களாக எபேசியர் நிருபத்தை ஒரு வசனமாக முடிந்த வரைக்கும் எந்த அளவுக்கு நாம் ஆழமாக பார்க்க முடியுமோ பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் இன்றைக்கும் அதை தொடர்கிறோம். அதை அலைவ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்துள்ளோம் அப்படிங்கிற டாபிக் கீழே நாம் இந்த புத்தகத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்போ நாம் கடந்த சில வாரங்களாக பவுலையா ஏறெடுத்த ஜெபத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வரோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 15 இருந்து 23 வரைக்கும் மூல பாஷையிலையும் சரி, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் அநேக மொழிபெயர்ப்புகளையும் சரி, அதையெல்லாம் ஒரே வரியாக இருக்குது. எங்கேயுமே ஒரு ஸ்டாப் இல்லாமல் கமா மட்டும் போட்டு ஒரே பேசேஜாக இருக்குது. நம்ம தமிழில் இங்கே 19 ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு மறுபடியும் 20 21 வரைக்கும் 23 வரைக்கும் அப்படி மொழிபெயர்ப்பில் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே. அப்போது பவுலையா எபேசு பட்டணத்திலே இருக்கிற விசுவாசிகளுக்காக இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். முதல் வசனத்திலேருந்து பார்க்குறோம். முதல்ல அவர்களுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அவருடைய ஸ்தானம் என்ன, கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்களுடைய ஸ்தானம் என்னவா இருக்கிறது, எப்படி இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு விசுவாசிகளாகிய நம்மை அவர் புத்திர சுவிகாரத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நம்மை முன்குறித்து இருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். இது எல்லாமே என்னென்னலாம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதோடு நிற்காம அவர்களுக்காக இந்த ஜெபத்தை பவுலையா ஏறெடுக்கிறார். இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வேணும். ஏன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை வாழ்க்கையில் அன்லாக் பண்ணணும். அதை அன்லாக் பண்ணி அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதெல்லாம் நாம் நிறைவேறணும். இந்த பூமியிலும் சரி, நித்தியத்திலும் சரி, இந்த காரியங்களெல்லாம் அன்ஃபோல்ட் பண்ணி அன்லாக் பண்ணி எப்படி இந்த வெளிச்சத்திலே நாம் ஜெயம் எடுக்கிற தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கமாக கொண்டு அவர் இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அப்போ நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். போன வாரம் 17வது வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இதெல்லாம் அவர் எடுத்துட்டு 18வது வசனத்தில் சொல்கிறாங்களா, அந்த அழைப்பை அழைத்ததுன்னு அவருடைய அழைப்பினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையும் பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தை குறித்தும் இன்னதென்றும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புது போது, அதாவது உயிர்த்தெழுதின் வல்லமை அதோடைய மகத்துவம் என்னது
என்பதை குறித்தும் 19ஆம் வசனத்தில் அப்படியே வந்தோம்னா, இன்னதென்றும் மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் இந்த 3 காரியங்கள், இந்த 18லேருந்து 19 பாதி வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற அந்த 3 காரியங்களையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக, இந்த பிரகாசமுள்ள அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு இல்லையா. நாம் அறியும்படிக்கு அவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அந்த காரியத்தை நாம் பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, இது நாம் போன வாரம் பார்த்த இந்த ஞானத்தையும் தெளிவையும் அல்லது ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அருளுகிற அளிக்கிற இந்த ஆவி, அதோடு தொடர்பெடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு எடுத்தேன். இதை முடிச்சுட்டு நாம் இன்றைக்கி நேரம் இருந்தால், அவர் நம்மை அழித்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, த ஹோப் ஆஃப் ஹிஸ் காலிங், அதை இன்றைக்கி நம்ம முடிந்தால் பார்க்கலாம், இல்லை ஆரம்பிக்கலாம் அப்படியே. ஆனால் இந்த ஃப்ரேஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நாம் பார்த்தது போல் அறியும்படிக்கு, இந்த 3 காரியங்களையும் அறியும்படிக்கு முதல்ல என்ன கேட்குறாரு, பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை அறிந்து கொள்ளும்படி அவரை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நாலேஜ் ஆஃப் காட், அவரை முதல்ல அறிய வேணும். அதுதான் சரியான இடம், ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான் சரியான இடம். அங்கேருந்து ஆரம்பித்தாதான் மீதி எல்லாமே கரெக்டாக அதோட இடத்துல உட்காரும். எவ்ரிதிங் வில் ஃபால் இன் த பிளேஸ். அப்போ முன்னாடி அவரை அறியணுன்றப்போ அந்த வார்த்தை குறித்து நாம் நல்லா பார்த்தோம். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை அது, எபிக்னாசிஸ், ஜினோஸ்கோ போன்ற இதெல்லாம் அந்த ஒரே ஃபேமிலியில் இருக்க இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த தேவன் தம்மை, அவரை பிதாவானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான இந்த அறிதலை நம்ம பார்த்தோம். அதாவது இந்த வார்த்தை எப்படி ஒரு ஆழமான உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஒரு ஆழமான உறவை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல யோவான் 17ஆவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார்ல, ஒரே மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் என்பது நாம் தேவனோடு ஒன்றாக நாம் அவரோடு இணைந்து பாருங்கள், அவரோடு சேர்ந்து இருக்கிறவங்களாம் ஒரே ஆவியாக இருக்கிறோம் இல்லைங்களா. அதுபோல் எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கிறதோ அதுபோல நாம் தேவனை ஆழமாக அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவின் அடிப்படையிலே ஒரு சந்திப்பின் பேஸ்ட் ஆன் அன் என்கவுண்டர், நோயிங் சம்படி த்ரூ அன் என்கவுண்டர், அந்த வார்த்தையோட அர்த்தங்களை பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு 3-4 அர்த்தங்களை பார்த்தோம். சந்திப்பின் மூலமாக, உறவின் மூலமாக அவரை அறிந்து கொள்ளுதல். ஆனால் இங்கே சொல்கிறாரு இல்லைங்களா, இந்த 3 காரியங்களையும் அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை எபிக்னாசிஸ் கிடையாது, ஜினோஸ்கோ கிடையாது. இந்த வார்த்தை ஐடோ என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. இது நோயிங் த ஃபேக்ட்ஸ், அதாவது காரியங்களை, இன்ஃபர்மேஷனை அறிந்து வைத்து கொள்ளுதல். அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் வித்தியாசம். இது உறவு பற்றிய ஒரு வார்த்தை கிடையாது, நாலேஜ் பற்றி ஒரு வார்த்தை. ஃபேக்ட்ஸ், இன்டலெக்சுவல் ஃபேக்ட்ஸ். இல்லைனா எனக்கு இந்த காரியம் புரியுது, விளங்குது, இது என்னோடதுன்னு தெரியுது, இதை குறித்து எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு தெளிவு இருக்குது, புரிதல் இருக்குது, எனக்கு தெரியுது இது என்ன காரியம் எதுன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த வார்த்தை வருகிறது. இப்போ பாருங்க, இந்த நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். நம்ம போன்ற வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன், இந்த ஞானத்தையும் தெளிவையும் அல்லது இந்த ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அளிக்கிற இந்த ஆவி, முதல்ல அது என்னன்னு பார்த்தோம். நம்ம அது அது ஆவியானவருடைய ஒரு செயலாக இருக்கிற நம்ம பார்த்தோங்களா. ஏசாயாவில் பார்த்தோம் எப்படி இந்த ஞானத்தையும் உணர்வையும். ஏசாயா 11ஆவது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கணும் இல்லைங்களா. இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி அப்படின்ட்டு 4 செட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஞானத்தையும் உணர்வையும், உணர்வுனா அண்டர்ஸ்டாண்டிங், அது குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இதை யார் கொடுப்பாங்களாம்? இது கர்த்தருடைய ஆவியானவர். அதே போல் 1 கொரிந்தியர்
2ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து 12 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி கண்கள் காணாத காரியங்களை, காதுகள் கேட்காத காரியங்களாம் நமக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? தேவனுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ இந்த வெளிப்பாடு என்பது எப்படி வருகிறது? தேவ ஆவியானவர் மூலமாக மட்டுமே வருகிறது. only he can impart that knowledge, the revelation knowledge. அப்போ இந்த வெளிப்பாடுங்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்த்தோம். and the progressive and immediate unveiling of the otherwise unknown and unknowable. வெளிப்பாடு மூலமாக மட்டும் இல்லாமல் வேற எந்த வகையினாலும் அதை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது, யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. unknowable. அப்போ நமக்கு தேவனை பற்றியும் தேவனுடைய காரியங்களை பற்றியும் நமக்கு அறிவை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அதை அவர் வெளிப்பாட்டின் மூலமாக மட்டுமே நமக்கு கொடுக்கிறார். அப்போ பவுலே அங்கே என்ன ஜெபிக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுப்பதின் மூலமாக நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மனக்கண்கள். பாருங்க, நம்ம இப்போ அவர் மனக்கண்கள்னு சொல்றாரு. பாருங்க, இப்போ there are two indispensable things for vision. ஒன்றை நாம் காண வேண்டும் அப்படின்னா அதுக்கு 2 இன்றியமையாத காரியங்கள் இருக்குது. ஒன்று பார்க்கும் திறன் அல்லது சைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சைட், பார்க்கும் திறன் வேணும். 2வது லைட் வேணும், வெளிச்சம் வேணும் இல்லைங்களா? நல்லா பட்ட பகலில் ஒரு அருமையான இயற்கை காட்சி நல்லா பட்ட பகலாக இருந்தாலும் ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு நபரை கொண்டு போய் அங்கே நிறுத்தி வச்சா அவரால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லைங்களா? இந்த காட்சி எவ்வளவு அழகானதாக இருந்தாலும், வெளிச்சம் நல்லா இருந்து எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், அந்த பார்வை திறன் இல்லாதவரால் அதை பார்க்க முடியாது. அதே போல் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சைட் இருந்தாலும், நல்ல ஒரு கண் பார்வை இருந்தாலும், வெளிச்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக வெளிச்சமே இல்லை, ஃபுல்லாக இருளாக இருக்குது, பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்போது காண்பதற்கு ஒரு விஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? பார்க்குற திறமை வேணும், திறன் வேணும், அந்த சைட்டும் வேணும், வெளிச்சமும் வேணும், லைட்டும் வேணும். அது 2 இருந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த சுபாவ மனுஷன் இருக்கிறான் பாருங்க, இந்த நேச்சுரல் மேன், இவனுக்கு 2மே கிடையாது. சைட்டும் கிடையாது, லைட்டும் கிடையாது. he is alienated from the source of light, God himself. யார் லைட்டாக இருக்கிறாரு? ஏசு சொன்னார் இல்லைங்களா, நான் இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னார். ஆனால் அவன் இந்த ஜீவனுள்ள தேவனாகிய இந்த ஒளியினிடத்திலிருந்து அவன் ஏலியனேட் ஆக்கப்பட்டிருக்கான், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிறான் அவன் கடவுளுக்கு. அவனுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பாருங்க, எரேமியா 5:21 கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, ஓ ஃபூலிஷ் பீப்புள் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கிலீஷில் இந்த வார்த்தை இருக்குது, வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை இருக்குது. கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? ஃபூலிஷாக இருக்கிறாங்க, அறிவில்லாமல் இருக்கிறாங்க. மத்தேயு 13:15 இயேசு சொல்கிறார் இல்லைங்களா, இவங்க கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேட்காமலும் இருதயத்தினால் உணர்ந்து கொள்ளாமலும். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இங்கே எபேசியர் 1:19 மனக்கண்கள்ன்றது தி ஐஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் அப்படின்னு வருது. இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருக்கிறாங்க, தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அப்போ இந்த சுபாவ மனுஷனுடைய ஸ்டேட் இப்படிதான். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானான். ஏன்னா அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகளை அறியவும் மாட்டான். பாருங்க,
யோவான் 8:12 இயேசு இப்படி சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். மத்தேயு 4:15 இப்படி இருக்கு, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா எழுதியிருக்கிறபடி இப்படி ஆச்சு அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படிங்கிறார். இங்கே மத்தேயு 4:15 சொல்லப்பட்டிருக்கு, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்போ அவர் ஜீவ ஒளியை கொண்டு வருகிறாரு. எங்கே கொண்டு வராரு? மரண இருள் எங்கே இருக்குதோ அவர் அங்கே ஜீவ ஒளியை கொண்டு வருகிறார். அப்போ இருள் இருக்கு, இது சாதாரண மாதிரி இருள் கிடையாது, இது மரண இருள். மனிதனை நரகத்துக்கும் மரணத்திற்கும் எடுத்து செல்லுகிற ஒரு இருள் இது. இந்த மரண இருள்ல இருக்கிற இந்த மனிதன் ஜீவ ஒளியை அவன் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அந்த ஜீவ ஒளியானவர் இந்த மரண இருளுக்குள்ளே அவர் பிரவேசிக்க வேண்டும், இந்த வெளிச்சம் வரணும். அதே நேரத்தில் ஆவியானவர் பார்க்கும்படியாகவும் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் நம்மளுடைய மனக்கண்களை அவர் குயிக்கன் பண்ணணும், அவர் திறக்கணும். இது எப்படின்னா பாருங்க, அந்த ஃபேக்கல்ட்டி இருக்குது, அதாவது கண் இருக்குது, ஆனால் பார்க்கக்கூடிய அந்த திறன் தான் இல்லை. ஒரு கேட்ராக்ட் வந்தவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த லென்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஃபில்ம், ஒரு திரை உருவாகி இருக்கு. அது நிமித்தமாக அவங்க கண் இருந்தால் கூட அவங்களால பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணி அந்த ஃபில்ம், அந்த திரையை எடுத்துருவாங்க பாருங்கள். அது எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களால நல்லபடியாக பழைய மாதிரி பார்க்க முடியும். அது போல தான் பாருங்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனிதருடைய மனக்கண்களை குருடாக்கினான்னா, அவங்க பார்க்க முடியாதபடிக்கு அவன் குருடாக்கினான்னு அந்த வார்த்தையை போட்டால் அப்ஸ்க்யூர்ட் அப்படின்னு வருது, பிளைண்டட் அப்படின்னு இருக்குது ஆங்கிலத்திலே. அதாவது அவங்க பார்க்குற காரியங்களே அவங்க சரியான விதத்திலே பார்க்கக்கூடாதபடிக்கு காரியத்தில் அவன் எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் திசை திருப்பி அப்ஸ்க்யூர் ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனால் இயேசு என்கிற வெளிச்சம் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உணர்ந்து கொள்ளுதின், இந்த புரிந்து கொள்ளுதலை அவர் அந்த he opens the eyes of understanding in the light of the Lord Jesus Christ and enables us to see. நம்முடைய மனக்கண்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனக்கண்களை திறந்து இயேசுனுடைய வெளிச்சம் வரும்படியாகவும் கிறிஸ்துவனுடைய அழகையும் இந்த மீட்பின் மகிமையும் சுவிசேஷத்தின் மகிமையும் நாம் பார்க்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் நம் மனக்கண்களை பிரகாசிப்பிக்கிறார். அப்போ பாருங்க, இங்கே இப்போ நம்ம பேசுகிறது இது இப்படி தான் ஒரு தேவனை அறியாத ஒரு தொலைந்து போன ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்கிறார். ஆனால் இங்கே பவுலையா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு முறை மட்டும் அந்த வார்த்தையிலே அந்த அர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த எபிக்னாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலே ஒரு முறை அறிந்து கொள்வது கிடையாது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ஒன். ஆவிக்குரிய அறிவு என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்பது அது தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்கு இந்த வெளிச்சம், இந்த பிரகாசிப்பிக்கிற இந்த ஆவியானவருடைய உதவி நமக்கு கான்ஸ்டண்ட்டாக வேணும், எப்பொழுதுமே வேணும், இன்க்ரீசிங்காகவும் வேணும். கொலோசியர் 1 நம்ம வாசித்தபடி தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும் அப்படிங்கிறார். அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஒரு நாளும் நம்ம மனக்கண்களை தேவன் திறந்து நமக்கு உணர்வையும் புரிதலையும் விளக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மளுக்கு உதவும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். இது நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்க வேண்டிய ஒரு ப்ரேயர். பாருங்க, யோவான் 2:12 சொல்றாரு, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பாருங்க, இப்போ நாம தொடர்ந்து இந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கலை அப்படின்னா நம்ம சத்தியத்தின் அநேக இடத்துல நிறைய ஏரியாஸில் நாம் பிளைண்டாக இருக்கும்படி
சத்ருவானவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு ஒரு குரூப்புக்கு இருக்கிற வெளிப்பாடு இன்னொரு குரூப்புக்கு இருக்காது. அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா சில அந்த ஏரியாவில் இவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்குது. இந்த மனக்கண்கள் அதாவது இந்த ஃபிசிக்கல் பிளைண்ட்னஸை விட இந்த பிளைண்ட்னஸ் ஆஃப் த மைண்டு, இந்த உள்ளார இருக்கிற இந்த பிளைண்ட்னஸ் இருக்குது பாருங்களா, இந்த குருட்டுத்தன்மை, இது இன்னும் அதை விட ரொம்ப கொஞ்சம் மோசமானது. ஏன்னா வெளியில் கண்ணு தெரியல அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம செய்கிறத நிப்பாட்டிட்டே, ஏன்னா எதுவும் ரொம்ப வசதியாக செய்ய முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு தீர்வை யோசிப்போம். ஆனால் உள்ள பிளைண்ட்னஸ் இருக்கும்போது பாருங்கள், அநேக நேரத்தில் அதை பெருமை இல்லை மற்ற காரியங்களை போல அதை மேலே அதில் பூசி அப்படியே வாழ்கிறதுக்கு நாம் பழகி கொள்ளுவோம். அப்போ பாருங்கள், எப்படி இந்த கண்களாலே நாம் இந்த இயற்கை உலகத்தை நாம் பார்க்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோமோ, அதே போல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த ஃபேக்கல்டி பை விச் வி பர்சீவ் ட்ரூத். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இந்த உணர்ந்து கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்ளுதல் என்பது நாம் சத்தியத்தை தெரிந்து கொள்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஃபேக்கல்டி. கண்களால் எப்படி நாம் பார்க்கிறோமோ அதே போல் சத்தியத்தை நம்ம காணணும்னா நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நமக்கு கொடுப்பதற்காக தான் இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, சங்கீதம் 94. கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 94:10 வாசிக்கிறேன். ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ பாருங்க, நாம ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு நாம் அவரிடத்துல கேட்கும்போது, He bestows upon us a teachable disposition and a humble desire to be instructed by Him. நாம் அப்படி அவர் இடத்துல கேட்கும்பொழுது அவர் நமக்கு என்ன கொடுக்குறார், என்ன கிருபையை கொடுக்குறாருனா, நாம் கற்றுக்கொள்ள கூடிய ஒரு மைண்ட் செட், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையையும் அவராலே நாம் போதிக்கப்பட்டு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு விருப்பத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். என்ன பாருங்க, நம்ம வேதத்தில் வாசிக்கணும்னா, தேவனே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இப்போ விருப்பத்தையும் அவர் தான் நமக்குள்ள உண்டாக்குகிறாரு, செய்கையும் அவர் தான் நமக்குள்ளாக உண்டாக்குகிறார். அப்போ அவர் நாம போதிக்கும் போது என்ன நடக்குது, அந்த போதனையில் கர்த்தர் என்ன பண்றாரு, God is enabling our minds to perceive the spiritual and divine things. முதல்ல என்ன நடக்குது, நம்முடைய மனம் இந்த ஆவிக்குரிய தெய்வீகமான காரியங்களை உணர்ந்து கொள்ளும்படி அவர் நமக்கு அந்த உணர்தலையும் அந்த புரிந்து கொள்ளுதலையும் அவர் நமக்கு கொடுக்கிறாரு. நெக்ஸ்ட், He enables us to see their importance and value. அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மதிப்பையும் நாம் காணும்படி செய்கிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க, நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவமும் சத்தியத்தினுடைய மதிப்பையும் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நாம கற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மளை அந்த ஒரு டீச்சபிள், நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையிலும் ஒரு தாழ்மை உள்ள ஒரு நிலையிலும் நாம் இருக்கும் பொழுது தேவன் முதல்ல நமக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களையும் அவருடைய காரியங்களையும் சத்தியங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளும்படி முதல்ல நமக்கு உதவி செய்கிறாரு. அதுக்கப்புறம்
இந்த காரியங்களுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மதிப்பையும் நாம காணும்படி அவர் செய்கிறார். அதனால என்ன நடக்குது? Then we incline our affections to love them and the will to choose them. நாம் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மதிப்பையும் நாம காணும் பொழுது நாம் அவற்றை நேசித்து அவற்றை தேர்வு செய்து நாம விரும்பி அதை தேர்வு செய்து அதன்படி நடக்க அது நமக்கு வழி செய்கிறது. இப்படித்தான் மறுரூபமாகுதல் நடக்கிறது. This is how transformation happens. பவுலையா ரோமர் 12 சொல்றாரு இல்லைங்களா, மனம் புதிதாவதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆகும் அப்படின்னா இப்படிதான். முதல்ல நம்ம அந்த ஒரு டிஸ்பொசிஷன்ல நம்ம வரணும். கர்த்தரிடத்துல இருந்து நான் கற்றுக்கொள்ளணும், நான் அவராலே போதிக்கப்பட வேண்டும், அவர்தான் எனக்கு இந்த காரியங்களை காண்பிக்க முடியும். என்னுடைய மனக்கண்கள் இந்த ஆழமான காரியங்களுக்கும் இந்த உயர்ந்த காரியங்களுக்கும் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே நாம் இருக்கும் பொழுது தேவன் இந்த காரியங்களெல்லாம் எடுத்து நமக்கு காண்பிக்கிறார். அவர் காண்பிக்கும் பொழுது இது எத்தனை மகத்துவமான காரியங்கள். அதனால தான் அப்பப்போ சொல்றாரு பாருங்க, இதோட இந்த ரிச்சஸ், இந்த க்ளோரி, இந்த வார்த்தையெல்லாம் அவர் எதுக்கு பயன்படுத்துறாருன்னா அதோட மதிப்பை சொல்றதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார். ஐஸ்வர்யம், மகிமை, மகத்துவம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ மேன்மையான காரியங்களாக இருக்கின்றன. அப்போ அவ்வளோ மேன்மையான காரியம், அது ரொம்ப வேல்யூபிள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார். அப்போ அதோடைய மேன்மையும் அதோடைய மதிப்பையும் நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் அதை விரும்பி அதை நேசித்து அதை தேர்வு செய்து அதன்படி நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் நாம் மறுரூபமாக ஆக்கப்படுகிறோம். This is how transformation happens. இது எதுவும் மேஜிக்காக நடந்துடுற காரியம் கிடையாது. ஆவியானவர் வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து இந்த காரியங்களை குறித்த புரிதலையும் உணர்வையும் நமக்கு உணர்ந்து கொள்ளுதலையும் அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் அறிந்து கொள்வதற்கு அவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். இப்போ இந்த பாட்டை நாம் பார்க்கலாம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, the hope of his calling. ஏன்னா இந்த அழைப்பினால தான் நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. இப்போ இந்த அழைப்பை குறித்து நாம் பார்ப்போம். இந்த அழைப்பு அல்லது இந்த காலிங் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எடுத்தோன்னா சிம்பிளாக கிரீக்கில் கிளேசஸ்ங்கிறது அதோட பெயர் சொல், கலையோங்கிறது அதோடைய வினை சொல்லாக இருக்குது. அதுதான் திரும்ப 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 நியூ டெஸ்டமெண்ட்டில் வருகிற வார்த்தை. சம்மன் ஆர் அன் இன்விடேஷன், அவ்வளோதான். கூப்பிடுறது, அழைப்பது, இன்வைட் பண்ணுறது, இன்விடேஷன். அப்போ நம்ம வேதத்திலே இந்த காலிங், காட்ஸ் காலிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா அது இட்ஸ் டூ ஃபோல்ட் அப்படின்னு விவரிக்கிறாங்க இந்த அழைப்பை. ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல் காலிங் அல்லது யூனிவர்சல் காலிங், அதாவது ஒரு பொதுவான அழைப்பு. இந்த பொதுவான அழைப்பு அல்லது இந்த ஜென்ரல் காலிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ கால் ஆஃப் காட் டு தி என்டையர் வேர்ல்ட், டு தி என்டையர் மேன்கைண்ட். இந்த முழு உலகத்திற்கும் இந்த முழு மனுக்களத்திற்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதை ஜென்ரல் காலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 17:30 அத்தேனே பட்டணத்திலே பவுலையா போய் அந்த மார்ஸ் மேடையிலேருந்து அவர் பிரசங்கிக்கும் போது சொல்கிறார், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இது ஜென்ரல் யூனிவர்சல் காலிங், எங்கும் உள்ள மனுஷருக்கு. அப்போ இந்த சுவிசேஷம் எங்கும் உள்ள மனுஷருக்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்குது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படிங்கிற இந்த இன்விடேஷன் எங்கும் உள்ள மனிதருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு இன்விடேஷன். பாரபட்சமே கிடையாது. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு மத்திய 22 ஏசப்பா
இந்த கல்யாண விருந்தை குறித்து ஒரு உவமையாக சொல்கிறார் இல்லைங்களா. ஒருத்தர் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாண விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஊழியக்காரங்களை அனுப்பி, எப்போ யாரெல்லாம் அழைச்சோமோ அவங்களாம் வரும்படி அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த ஊழியக்காரன் போய் கேட்டப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் அசட்டை பண்ணுறாங்க, அந்த அழைப்பை அசட்டை பண்ணுகிறாங்க. ஒருத்தன் வயலுக்கு போகிறான், ஒருத்தன் வியாபாரம் பண்ணுற அப்படின்ட்டு வியாபாரத்துக்கு போகிறான். இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க, அந்த ஊழியக்காரனை அவமானப்படுத்தி அந்த ஊழியக்காரரை கொலை செய்கிறார்கள். இது தெரிஞ்ச உடனே அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அழைப்பை விடுத்தவர் என்ன பண்ணுறாரு, போய் அவனுங்களாம் கொலை செய்துட்டு பட்டணத்தெல்லாம் சுட்டெரித்து போடுகிறார். அதுக்கப்புறமா 14வது வசனத்திலே, மத்தேயு 22:14 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஜென்ரல் காலிங் அப்படிங்கிறது இட் இஸ் given to every human being no matter what their responses. அழைப்பு, இந்த ஜென்ரல் அழைப்பு, இந்த பொதுவான அழைப்புங்கிறது அவங்க சரின்னு சொல்கிறாங்களா, நோ சொல்கிறாங்களா, வராங்களா வரலையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணிலாம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. அப்போ இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க, இந்த அழைப்பு வேண்டான்ட்டு இதை ரிஜெக்ட் பண்ணவும் செய்வாங்க. இன்னொரு இடத்துல நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், இயேசு சிலர்லாம் கூப்பிடுறாங்க. அப்போது ஒருத்தன் என்ன சொல்கிறான், நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறான். இயேசு மரித்தவங்களை அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்றார். அடுத்து ஒரு ஆளை கூப்பிட்றாரு. அடுத்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள் பின்னாடி வரேன், ஆனால் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வருகிறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறாரு, கலப்பையிலே கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படிங்கிறார். The call of God does not always bring about an affirmative response. எப்பொழுதுமே தேவனுடைய அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான நமக்கு தேவையான ஒரு காரியம். 2வது காலிங் என்ன சொல்கிறாங்க, இஃபெக்சுவல் காலிங் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரயோஜனமாக்கப்பட்ட ஒரு அழைப்பு. இந்த காலிங் இட் ஹஸ் இஃபெக்சுவலி brought about the salvation. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழைப்பு. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம இந்த பகுதியை அநேக முறை வாசிக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல. ரோமர் 8 28 அன்றியும், ரோமர் 8:28 வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 30 வாஸ்தவனா, எவர்களை முன்கரித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அப்போ இந்த அழைப்பு என்ன அழைப்புனா, this is the call that has received a positive response and it has been made effectual unto salvation. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு முற்போக்கான ஒரு மறு உத்தரவு அல்லது ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு தான் இந்த அழைப்பு. இதை இஃபெக்சுவல் காலிங் அப்படிங்கிறாங்க. 2 தீமோத்தேயு 1:9 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த அழைப்பு, அழைத்தல் எல்லாமே இது ஒரே வார்த்தை தான். இந்த கலேயோ அல்லது இந்த கிளேசிஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அவ பாருங்க, இந்த இஃபெக்சுவல் காலிங், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா. இந்த இஃபெக்சுவல் காலிங்கிறது இது என்ன காலிங்கு? இது நம்முடைய கிரியைகளினாலே வந்த அழைப்பு கிடையாது.
இது அவருடைய தீர்மானத்தின்படியே. நாம் இங்கே 1ஆம் அதிகாரத்திலேருந்து அக்கார்டிங் டு த கவுன்சில் ஆஃப் ஹிஸ் வில், அக்கார்டிங் டு ஹிஸ் வில் நிறைய தடவை வாசனம் பாருங்கள். தம்முடைய ஆலோசனையின்படி, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அதை தான் அவர் முதல்லேருந்தே அதை தான் சொல்லிட்டு வர்றார். அப்போ இந்த அழைப்பு எபேசியர் 1:18 வசனத்திலே பவுலைய ஜெபிக்கிறார் இல்லைங்களா? அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அவர் நம்மை அழைத்ததினாலே. அது எந்த அழைப்புனா இந்த அழைப்பு தான். அது நம்முடைய கிரியைகளின்படி நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு கிடையாது. தம்முடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அது கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எபேசியர் 4 வாசனா பாருங்க. முதல் வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அப்படிங்கிறார். இந்த அழைப்பை குறித்து தான் நாம எபேசியர் 1:18 பவுலையா ஜெபத்திலே நாம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த எபேசியர் நிருபம் முழுவதும் this entire book of Ephesians hangs on the answer to this prayer. இந்த ஜெபத்திற்கு எப்படி நமக்கு பைபிள், ஏன்னா அவர் இதை எழுதுறது நோக்கமே என்னன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 நாம் என்னவா இருக்கிறோம், என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. 4, 5, 6ஆம் அதிகாரத்திலே அதனால நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது எடுத்த உடனே என்ன சொல்றாரு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம நடக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த அழைப்பு என்ன அப்படிங்கிறதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இல்லைங்களா? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பிகாஸ் we are called to something, we are called for something. நாம் ஒன்றிற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அவர் இங்கே சொல்றாரு. அப்போ இந்த ஜெபம் மிகவும் முக்கியமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதை பொறுத்து தான் நாம் இந்த எபேசியர் நிறுவத்தை அவர் எதற்காக எழுதினாரு, அது நடக்குமா, நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுமா என்பதற்கு அதுதான் பதிலாக இருக்கிறது. ஆமென். நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். நாம் இதை தொடருவோம். மறுபடியும் இந்த ஹோப் ஆஃப் காலிங் போனால், ஹிஸ் காலிங் போனால் இன்னும் கொஞ்சம் நேரமாகி போயிடும். நம்ம அடுத்த வாரம் இதை தொடருவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஓ ஹalleluya, thank you holy spirit, thank you lord, thank you lord. ஆண்டவரே அப்பா பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே, மகிமையின் பிதாவாகிய எங்களுடைய பரலோக பிதாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அப்பா தந்தருளுவீராக அப்பா, நீர் தந்தருளுவீராக அப்பா. எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படி அப்பா நீர் எங்களை அழைத்த இந்த அழைப்பின் நம்பிக்கை இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் அப்பா, பரிசுத்தவான்களில் உமக்கு உண்டாயிருக்கிற உங்களுடைய சுதந்திரம் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் அப்பா, எங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, இந்த வல்லமையின் மகா மேன்மையும் மகத்துவத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக. நாங்கள் விளங்கி கொள்ளும்படி அப்பா செய்வீராக. என்னுடைய மனங்களை, எங்களுடைய இருதயங்களை இந்த காரியங்களை அறிந்து உணர்ந்து புரிந்து விளங்கி கொண்டு அப்பா அதற்கு ஏற்றது போல் அப்பா பவுலையார் எபேசியர் 4:1 சொல்வது போல அப்பா இந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நாங்கள் நடக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு இந்த அறிவையும் இந்த உணர்வையும் புரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவரே இது எங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படட்டும் ஆண்டவரே, செய்யப்படட்டும். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க, உம்முடைய வெளிச்சத்திலே அப்பா நாங்கள் சத்தியத்தை உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை போதித்து நீரே நடத்துவீராக. உமக்கே எல்லா மகிமையும் துதியும் கனம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.